திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கறது, இந்த மாதிரி 1 வருஷம் 1.5 வருஷம் நடக்குது நிகழ்ச்சி இல்லையா, அதுக்கு புத்தியை போய் பார்க்கணும். ஒரு 3 மாசம் 4 மாசம் நடக்கிற விஷயங்கள், தற்காலிகமா ஒரு கடன் வாங்குறோம், ஒரு 2 மாசத்துல கொடுத்துறோம் அப்படின்னா அது அந்தரத்தை பார்த்தா போதும். வெளிநாட்டுக்கு போறோம், திரும்பி வந்துடுறோம், இதுக்கு அந்தரத்தை பார்த்தா போதும். தற்காலிகமான விஷயங்கள், ஒரு 3 மாசம் 4 மாசம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்தரத்தை பார்த்தீங்கன்னா போதும். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு 10 நாள் 15 நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கு சூட்சமத்தை பார்த்தா போதும். ஓகேங்களா? இப்ப தசை புத்தி அந்தரம்ங்கிறது அந்தந்த காலகட்டத்தில் பார்த்துணும். இவருக்கு 4வது வீக்கா போயிட்டதால இவருக்கு தசாநாதனோ அல்லது தசாநாதன் புத்திநாதன் ரெண்டும் நல்லா இருந்தா தான் வீடு வாங்க முடியும். அப்ப எந்தெந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இந்த 2, 4, 8, 10 கூடிய வேலையை செய்வாங்க. புரியல, மீண்டும் சொல்றேன். இந்த ராகு யாரோட வேலையை செய்யுது? சுக்கிரனுடைய வேலையும் புதனுடைய வேலையும் செய்யுது இல்லையா? அதே மாதிரி ராகுவோட சாரத்தில் இருக்கிற கிரகம் ராகுவோட வேலையை செய்யும் இல்லையா? நான் சொல்றது புரியுதா பாருங்க சார். அதாவது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும். அதே மாதிரி தன்னுடைய நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களுக்கு தன்னுடைய பலனை செய்ய அனுமதி தருகிறது. ஓகேங்களா? அப்ப இந்த ராகுவோட சாரத்துல யார் யார் இருக்காங்கன்னா, செவ்வாய் இருக்கு, சுக்கிரன் இருக்கு ராகுவோட சாரத்துல. அதுக்கப்புறம் பாருங்க, ராகுவோட சார சப்ல யார், ராகுவோட உபநட்சத்திரத்தில் யார் இருக்காங்கன்னா சனி இருக்கு, சூரியன் இருக்கு. அப்ப 4 கிரகங்கள் ராகுவோட நட்சத்திரத்திலையும் உபநட்சத்திரத்திலையும், நட்சத்திரத்துல 2 கிரகம் உபநட்சத்திரத்துல 2 கிரகம் இருக்கிறதால இந்த கிரகங்கள் காலகட்டத்துல அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார். கன்ஃபியூஸ் ஆகுதா? கன்ஃபியூஸ் ஆகும் இந்த நேரத்துல. இருந்தாலும் நான் திருப்பி சொல்றேன். அதாவது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும். அதுதான் ரூல், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி தன்னுடைய வேலை இந்த 2, 4, 6, 10 அப்படிங்கிற வேலை யாருக்கு தரும்னா, தன்னுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ, தன்னுடைய உபநட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு தரும். ஒருவேளை இந்த கிரகத்துடைய நட்சத்திரத்திலேயோ உபநட்சத்திரத்திலேயோ யாரும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப இந்த கிரகம் தன்னுடைய பலத்தை இழந்துடுது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு பெரிய சிமெண்ட் கடை இருக்கு, சிமெண்ட் ஃபேக்டரி, ஒரு சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனம் இருக்கு. மேனுஃபேக்சரிங் பண்றவனே சேல்ஸ் பண்றானா? பண்றாங்க இல்லையா? அது மாதிரி இந்த ராகுவோட ஏஜென்ட் யாருன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சனி. அதே நேரத்துல யார் மேனுஃபேக்சரிங் பண்றானோ அவனும் விற்க செய்வான். பெரிய பெரிய நகரத்துல ஒரு கடையை போட்டு, அதுதான் ராகு. இப்ப ராகு வந்து இங்க 2, 4 அந்த மாதிரி தொடர்பு கொண்டா என்ன ஆகும்னா, ராகு தன் பாவத்தை வளர்த்து கொள்ளும். ராகு தன்னுடைய பாவத்தை வளர்த்துக்கல, ஓகே, ஆனா தன்னுடைய ஏஜென்ட்டுகளை ஒரு 4 பேரை நியமிச்சு வச்சிருக்கு. அதனால சூரிய புத்தி, செவ்வாய் புத்தி, சுக்கிர புத்தி, சனி புத்தி, இந்த காலகட்டத்துல ஜாதகருக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும். கன்ஃபியூஸ் ஆகுதா எப்படி சார் ஆயிக்கலாம்? இப்ப நீங்க பொதுவா பார்க்கும்போது இந்த சூரியன் எந்த வீட்டுக்கு சப்ளாடுன்னு பாக்குறீங்க? இந்த சூரியன் வந்து 11வது வீட்டுக்கு சப்ளாடு. அப்ப சூரியன் அப்படிங்கிறது 11வது வீட்டுக்கு சப்ளாடா இருக்கிறதால 11வது பாவத்தோட காரகம் எதுவோ அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 11வது பாவத்தோட காரகம் என்ன? நண்பர்கள், நலம் விரும்பிகள், இது வந்து அந்த பாவத்தோட காரகம். இப்போ அந்த அதன் வழியா வருமானம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சந்தோஷத்தின் வழியா வருமானம் வரும் எடுத்துக்க முடியாது இல்லையா? அப்ப நண்பர்கள் ரீதியாக நலம் விரும்பிகள் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும். தொழில், சங்கம், இந்த மாதிரி ரீதியாக ஜாதகருக்கு வருமானம் வரும். அடுத்து செவ்வாய். செவ்வாய் எந்த வீட்டுக்கு சப்ளாடா இருக்குன்னு பாருங்க. எந்த வீட்டுக்கும் சப்ளாடா இல்லை, அதனால அது நிறுத்து போயிடுது. ஒரு கிரகம் எந்த வீட்டுக்கும் சப்ளாடா வரல அப்படின்னா அந்த பாவத்துடைய தனித்தன்மை குறைஞ்சிடும் சார். ஆக்சுவலா அந்த கிரகத்தோட தனித்தன்மை குறைஞ்சிடும். எல்லாரும் ஏடிஎம்கே தான், ஆனா சட்டமன்றையில் எல்லாரும் போக முடியுதா? எம்எல்ஏ மட்டும் தானே போக முடியுது. அதே மாதிரி எந்தெந்த கிரகம்லாம் இந்த பாவத்துக்கு சப்ளாடா வருதோ அந்த கிரகங்கள் அந்த ஜாதகத்துடைய விதியை நிர்ணயிக்கிறது.
இந்த ராகு புதன் வந்து 1வது வீட்டோட விதியை நிர்ணயிக்குது, ராகு 2வது வீட்டோட விதியை நிர்ணயிக்குது, புதன் 3வது வீட்டோட விதியை நிர்ணயிக்குது. இந்த செவ்வாய் வந்து எந்த வீட்டுக்கும் சப்ளாடா வரலங்கிறதால இது இந்த ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட பாவத்தோட விதியை நிர்ணயிக்கிற அளவுக்கு பலம் இல்லை. அதனால விதி பிரகாரம் அது பெரிய அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்காது. இருந்தாலும் செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நேரத்துல ஜாதகருக்கு பொருளாதார நிலை கூடும். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து ஜாதகருக்கு 5வது வீட்டுக்கு சப்ளாடு. ஓகேங்களா? சுக்கிரன் வந்து ஜாதகத்துக்கு 5வது வீட்டுக்கு சப்ளாடு. இப்ப இந்த சுக்கிரன் 5வது வீட்டுக்கு சப்ளாடா இருக்கிறதால இது ராகுவோட சாரத்தில் இருக்கு இல்லையா? அப்ப 5வது வீட்டோட காரகம் என்ன? கலை, பொழுதுபோக்கு, கமிஷன். கமிஷன் என்பது 5வது வீட்டோட காரகம் சார். ஏன் அப்படின்னா உடல் உழைப்புங்கிறது எந்த பாவம் சார்? 6ஆம் பாவம். உடல் உழைப்பு இல்லைங்கிறது எந்த பாவம்? அப்ப உடல் உழைப்பு இல்லாம சம்பாதிக்கிறதுங்கிறது 5வது பாவத்தோட காரகம் சார். என்ன சார்? அதான் புரோக்கர், கமிஷன். புரோக்கர் ஒரு பொருளை கொடுத்துட்டு பணம் வாங்குறாரா, பொருளை கொடுக்காம பணம் வாங்குறாரா? என்ன சார்? என்ன சார்? அதுக்குன்னு அதுதான் அகம் சார்ந்த விஷயம் சொல்லுங்க சார். அதாவது அகம் சார்ந்த விஷயத்துக்கும் புறம் சார்ந்த விஷயத்துக்கு என்னன்னா, அகம் சார்ந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்காம கத்துக்கலாம், கற்றுக் கொடுக்காம கத்துக்கலாம். புறம் சார்ந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு நம்ம பண்ணலாம். அகம் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்க கத்துக் கொடுத்தலாம் பெரிய அளவுக்கு யாரையும் சாதிக்க முடியாது. அது தானா வரக்கூடியது அகம் சார்ந்தது. ஆனா புறம் சார்ந்தது நம்ம பயிற்சி மூலமா அதை சரிப்படுத்தலாம். உதாரணத்துக்கு காதல் இன்ஸ்டிடியூட் என்ன இருக்கா கத்துக் கொடுக்கறதுக்கு இந்தியாவில்? என்னங்க சார்? தானா வருது. ஆக்சுவலா கல்வி தானா வருமா? அதனால்தான் குரு இல்லாத வித்தை பாழ்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து அகம் சார்ந்த பாவம், இது புறம் சார்ந்த பாவம். இல்ல, அகம் சார்ந்த பாவத்தை அது உள்ளுக்குள்ள இயல்பா வரக்கூடியது. இயற்கை என்பது அகம் சார்ந்த பாவம் சொல்லிருந்தோம் இல்லையா நேற்று? அகம் சார்ந்த பாவம் இயற்கை, புறம் சார்ந்த பாவம் செயற்கைன்னு படிச்சோம் இல்லையா? அந்த வகையில இங்க வந்து 5வது வீடு என்பது சுக்கிரனா இருந்து, சுக்கிரன் 5வது வீட்டுக்கு சப்ளானா இருந்து அது ராகுவோட சாரத்தில் இருக்கிறதால இந்த ராகுவோட 2, 4, 8, 10 அந்த வேலை செய்யறதால இந்த சுக்கிரனுடைய புத்தி காலகட்டத்திலேயே வருமானம் வரும். சுக்கிரன் 5வது வீட்டுக்கு சப்ளாடா இருக்கிறதால கமிஷன் ரீதியாகவும் ஜாதகருக்கு வருமானம் வரும். கமிஷன், கலை, கலைனா ஜோதிடமே எடுத்துக்கலாம். ஜோதிடம், விளையாட்டு, இந்த மாதிரி ஜாதகருடைய அந்தந்த வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி, வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி அவர் அதை பயன்படுத்திட்டு அதன் ரீதியா அவருக்கு வருமானம் வரும். இப்போ இந்த ராகுவோட சாரத்துல யாருமே இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த ஜாதகத்துல ராகு கெட்டு போயிட்டதால, ராகு வந்து பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்துக்கு வீக்கா போயிட்டதால பொருளாதார ஏற்றம் வந்து ரொம்ப அடி வாங்கும். ஆனா அதே நேரத்துல ராகு இந்த 1, 3, 7, 9 வேலையை செய்யும் போது இந்த 2, 4, 8, 10 வேலையும் செய்வார். புரியுதுங்களா? அதாவது ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா அந்த கிரகம் தன்னுடைய வீட்டு வேலையை தானே செய்யும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு சார். ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்துல இதுவும் வேலை நடக்கும், இதுவும் நடக்கும் சார். அது ஏஜென்ட் யாரும் இல்லைங்கிறதால, அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது நீங்க என்ன பண்றீங்க, உங்க துணியை நீங்களே துவைக்கிறீங்க. கல்யாணம் ஆன பிறகு யார் துவைக்கிறாங்க? உங்க மனைவி துவைக்கிறாங்க. இந்த மனைவிங்கிறது ஏஜென்ட்டா வந்துடுறாங்க. ஏஜென்ட்டா வரும்போது நம்ம துணியும் துவைக்கிறோம், ஆபீஸுக்கும் போறோம். அதே மாதிரி இந்த ராகு அப்படிங்கிற கிரகத்தோட சாரத்தில் யாரும் இல்லைன்னா அது இந்த வீட்டு வேலையும் செய்யும், இந்த வீட்டு வேலையும் செய்யும். ஓகேங்களா? இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? அப்படி சார், இதே இந்த இது உங்களுக்கு கொடுத்த பிரிண்ட் அவுட்ல இந்த மாதிரி இந்த கிரகத்தோட சாரத்துல யாரும் இல்லைன்னா பிளஸ்ன்னு ஒரு சிம்பிள் போட்டுருவோம் இங்க. என்னங்க சார்? என்னங்க சார்? என்னங்க சார் ரிப்பீட் பண்ணுங்க சார். இல்ல, அதாவது ஒவ்வொரு கிரகமும் அது எந்த நட்சத்திரம் எந்த உபநட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கு சார். ஃபர்ஸ்ட் அதாவது ராகு என்ற கிரகம், அதாவது ராகு அப்படின்ற கிரகம் புதனுடைய வேலையையும் சுக்கிரனுடைய வேலையும் செய்கிறது. புரிதா பாருங்க சார். ராகு என்ற கிரகம் புதனுடைய வேலையை சுக்கிரனுடைய வேலையையும் புதனுடைய வேலையையும் செய்கிறது.
அப்போ ராகுவோட வேலை யார் செய்வாங்கன்னா, ராகுவோட சாரத்துல என்ன கிரகம் இருக்கோ அது செய்யும். ஃபர்ஸ்ட் ரூல். சரி, ராகுவோட சாரத்துல யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த வீட்டு வேலை ராகு தன்னுடைய வீட்டு வேலையும் செய்யும், நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் தான் என்ற நட்சத்திர உபநட்சத்திரத்தின் வேலையும் செய்யும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இங்கேயே இரட்டைப்படை பாவம் இருக்கு, இங்கேயே இரட்டைப்படை பாவனா, இது எல்லாம் ஒரே அணியா போகுது இல்லையா? அப்ப ராகு தன்னுடைய வீட்டு வேலையும் செய்யும், தான் என்ற நட்சத்திரத்தின் உபநட்சத்திரத்தின் வேலையும் செய்யும். ஏன்னா வலுவடைஞ்சிடும் அது. உதாரணத்துக்கு ராகுங்கிறது இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களா, ராகு 2 இருக்கு, சுக்கிரன் 10 இருக்கு, சனி 6 இருக்கு. அப்ப இங்க 6 10ன்னு போடும்போது இந்த 6 10 ரெண்டாவது வீட்டு சாதகமா பாதகமா? அப்ப ரெண்டாவது வீட்டு டெவலப் ஆயிடும். ஆனா இங்க 5 இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இங்க 6 10ன்னு வரும்போது 6 10 மட்டும் போட்டோம்னா 5வது வீட்டை கொண்டாந்து போடக்கூடாதுங்க. ஏன்னா இது ஒத்தப்பட, இது ரெட்டப்படங்கிறதால. புரியுதா பாருங்க சார். அதாவது இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் போடும்போது அது மட்டும் கொண்டாந்து போடுறீங்க. நட்சத்திரம் உபநட்சத்திரமும் ரெட்டப்பட பாவமா இருந்து கிரகம் வச்சுங்கிற வீடும் ரெட்டப்பட பாவமா இருந்தா ரெண்டுத்தையும் தூக்கி போடுறீங்க. ஓகே சார், இந்த புரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். ஒன்றும் எனக்கு வந்து ஒரே நேரத்துல புரியணுங்கிற கட்டாயம் எல்லாம் இல்லை. ஆக்சுவலா நான் ஒன்ஸ் புரிஞ்சிட்டுனா எல்லாத்துக்கும் இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு ரூல். ரூலுங்கிறது இது ஒரே விஷயம் தான். உங்களுக்கு எதுவும் புரியலன்னா அந்த வெறும் நம்பரை வச்சே நம்ம சொல்லிட்டு போகலாம். அது ஒத்தியா ரெட்டியா அப்படி வச்சே நம்ம சொல்லிட்டு போகலாம், ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை. ஆனா புரிஞ்சுட்டு படிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே சார், இதுதான் பாவ தொடர்புங்கிறது சார் ஆக்சுவலா. ஓகே சார், இதை திருப்பி இன்னொரு மாதிரி நான் சொல்றேன், வேற மாதிரி சொல்றேன். இந்த ஜாதகம் இல்லாம தனியாவே சொல்றேன் நான், ஓரளவுக்கு உங்களுக்கு புரியலாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி 5வது வீடு 3ஐ தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 5வது வீடுங்கிறது உங்களுக்கு சோர்ஸ், இந்த ஸ்டார் சப்புங்கிறது இந்த பக்கம்னு வச்சுக்கோங்க. 5வது வீடு 3 தொடர்பு கொண்டா என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் 5வது வீடு வலுவடையுது. எப்படி வலுவடையுது? இதுவும் ஒத்தப்பட, இதுவும் ஒத்தப்பட. இந்த வீட்டுக்கு இது 11. இப்ப இதுக்கு என்ன பலன் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது 5வது வீடோட காரகம் என்ன? குழந்தை பிறப்பு. இப்ப குழந்தை பிறப்பு இவருக்கு நல்லா இருக்கா, மத்தியமமா இருக்கா, மோசமா இருக்கா? மத்தியமமா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது நல்லா இருக்கா, நல்லதா, மத்தியமமா, தீமையா? அப்படின்னு ஒரு கேள்வி சார். எதுக்குன்னா குழந்தை பிறப்புங்கிற விஷயத்துக்கு. குழந்தை பிறப்புங்கிற விஷயத்துக்கு இது நன்மையா, மத்தியமமா, தீமையான்னு கேட்கிறேன் சார். மத்தியமம் தான், மத்தியமம் தான். இந்த ஏரியா ஃபுல்லா ஒரு மாதிரி இருக்கு. என்ன சார்? மத்தியமமா? நீங்க சார்? நல்லது. நீங்க சார்? நல்லது. நீங்க சார்? நல்லது. நீங்க எல்லாரும் நல்லதுன்றீங்களா? நல்லதுதான் ஆக்சுவலா. அதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 5வது வீட்டை 3ங்கிறது நல்லா வளர்க்கும். இன்னும் சொல்ல போனா இங்க நல்லதுங்கிறதே தப்பு ஆக்சுவலா, ரொம்ப நல்லதுன்னு சொல்லணும் ஆக்சுவலா. ஏன்னா இந்த வீட்டுக்கு இது 11வது வீடு. இந்த 3வது வீடு என்ன பண்ண தெரியுங்களா? 4வது வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இயங்குது. 4வது வீடு தான் இந்த 5வது வீட்டை கெடுக்கிற வீடே. என்ன சார்? 3வது வீடுங்கிறது பாத்தீங்கன்னா, அதாவது 5வது வீடு வந்து 1 5 9 தொடர்பு கொண்டா 100% குழந்தை பிறப்பு. ஆனா அதே நேரத்தில் அது 3 7 11 இந்த மாதிரி வீடுகள் தொடர்பு கொள்ளும் போது அங்க 200% வாய்ப்பு. ஆனா 200%ங்கிற வார்த்தை இல்ல ஆக்சுவலா. 200% என்ன இருக்கா சார்? ஆனா என்ன சொல்லலாம், பல மடங்கு, டபுள் மடங்கு, நல்ல வீரியமாக. ஏன்னா இங்க இந்த 3 7 11 வரும்போது இந்த 5வது வீட்டை கெடுக்கிற 4 8 12 கெடுக்கிற வேலையை இது செய்யும். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, நண்பன் எதிரின்னு ஒருத்தர் இருப்பாங்க சார். இன்னொன்னு எதிரிக்கு எதிரின்னு ஒருத்தர் இருப்பான்.
இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இவனால ஒரு பிரச்சனை வருது, இவனும் நம்ம கிட்ட பழகுறான், இவனும் நம்ம கிட்ட பழகுறான். ஆனா இவனுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா இவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே இவனை அழிக்கணும் தான். அதாவது உங்களுடைய எதிரியை அழிக்கணுங்கிறதா இவனுடைய நோக்கமே. நீங்க யார்கிட்ட பழகுவீங்க? இவர்கிட்ட எல்லாம் பழகுவீங்களா, இவர்கிட்ட எல்லாம் பழகுவீங்களா? எதிரிக்கு எதிரி நண்பன் ஆகிறது தான் நம்மளுடைய. இது இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தெரியும். 2016 ஏப்ரல் மாசமோ ஏதோ தெரியும் எந்தெந்த அணி கூட்டணி சேருது, எது இதோ ஆகும் போது அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறது ஒரு வலுவான அமைப்பா தெரியும். ஏன்னா அந்த 3வது வீடு என்ன பண்ணுதுன்னா 4வது வீட்டையும் 8வது வீட்டையும் 12வது வீட்டையும் கெடுக்கிறது. கரெக்டா சார்? இந்த 3வது வீடு 4வது வீட்டையும் 8வது வீட்டையும் 12வது வீட்டையும் கெடுக்கும் இல்லையா? இந்த 4, 8, 12 என்பது 5வது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு இல்லையா? அதனால இங்க குழந்தை பிறப்பு என்பது பிரமாதமா இருக்கும், குறையெல்லாம் எதுவும் இருக்காது. சரி, லவ் பண்ணானா லவ் சக்சஸ் ஆகுமா? என்னங்க சார்? இவங்க லவ் பண்றாங்க, இந்த ஜாதகர் லவ் பண்றாரு, லவ் சக்சஸ் ஆகுமா? என்னங்க சார்? தாவமாவாத சார்? எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா ஓடி போய் திருமணம் பண்ணிக்குவாங்க. காதல் சம்பந்தமான விஷயத்துக்கு 3வது பாவம் ஓடி போதலை குறிக்கும் சார். ஓடி போதனா பஸ்லயோ பைக்லோட போவாங்க. அதாவது 3வது பயணம் அப்படிங்கிறதாலையும் 3வது தகவல் தொடர்புன்னு சொல்றோம் இல்லையா? லவ் சம்பந்தமான விஷயத்துக்கு லவ்வுக்கு நண்பன் யார் சார்? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா மொபைல், பேப்பர், கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது லவ்வுக்கு பிரமாதமா இருக்கு. இது ஒண்ணு இருந்தா போதும், வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை, பேசிட்டே திட்டம் போட்டுட்டே இருக்கலாம். இருக்குல்ல சார்? ஆக்சுவலா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தானே. அது 5வது வீட்டுக்கு 11வது வார்த்தை. ஓகேங்களா? இது வந்து அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஓகே. இப்ப இவருக்கு கமிஷன் ரீதியா நிறைய பணம் சம்பாதிப்பாரா? 5வது கமிஷன் ஒரு காரணம் சொன்ன இல்லையா? இல்ல, பணம் சம்பாதிப்பாரா? ஓரளவுக்கு சம்பாதிப்பாரா? சம்பாதிக்க மாட்டாரா? ஓரளவுக்கு சம்பாதிப்பார். ஏன்னா பணம்ங்கிறது எந்த பாவம்? 2ஆம் பாவம். 2வது வீட்டை கெடுக்குதா? இது 2வது வீட்டை கெடுக்கக்கூடியது 1, 5, 9 தான். 3 வந்து 2வது வீட்டை கெடுக்காது. அதனால இவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமிஷன் ரீதியாக ஓரளவுக்கு பணம் வரும். கமிஷன்ல இவருடைய பேச்சு திறமை எப்படி சார் இருக்கும்? நல்லா பேசுவாரா அல்லது கமுக்கமா பேசுவாரா? நல்ல கலகலன்னு பேசுவார். ஏன்னா 5வது வீடு வலுவடையுது. 5வது வீடு தான் ஒருவரை மயக்குதல் அப்படிங்கிறது. 5வது வீடு தான். 5வது வீடு என்பது ஒருவரை மயக்குதல், பிரமிப்பு ஏற்படுத்துதல். என்ன சார்? இல்ல, வீடு வாகனம் வாங்குறதுக்கு நீங்க 4வது வீட்டை போய் பார்க்கணும் சார். இல்ல, இதனுடைய தசாபுத்தியில வீடு வாகனம் வாங்க முடியாது. இதனுடைய தசாபுத்தி வரும்போது வீடு வாகனம் வாங்க முடியாது. ஆனா இந்த மாதிரி பாவ தொடர்பு வந்தா இந்த தொடர்புக்கு என்ன பலன் அப்படின்னா குழந்தை பிறப்பு, காதல் சமாச்சாரங்கள் நல்லா இருக்கும், கற்பனை திறன் நல்லா இருக்கும், கமிஷன் ரீதியா ஓரளவுக்கு சம்பாதிப்பாரு, குழந்தை பாக்கியம் சம்பந்தமான வகையில பிரச்சனை வராது, மலட்டுத்தன்மையில பிரச்சனை வராது, கேளு நல்லா ஈடுபடுவாரா? இவரு பொழுதுபோக்கில் ஈடுபடுவாரா? அதுக்கு என்ன நல்லா இருக்கு ஆக்சுவலா. சரிங்களா? இதுதான் சார். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம பார்க்கணும் சார். இப்ப 4வது விட 2 தொடர்பு உள்ளது. இதுக்கு என்ன சொல்லலாம் சார்? தோணுனதை சொல்லுங்க. சரி, நான் மீண்டும் தெளிவா சொல்லிடுறேன். ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு இந்த பாவத்தோட காரகத்தை எழுதுங்க. வீடு,